Hello, friends. Very good afternoon. Today, the topic is article. சார்படை சுட்டிடைச்சொல் என்று தமிழிலே சொல்லுவார்கள். இந்த ஆர்டிக்கிள் ஆட்ஜெக்டிவாகவும் செயல்படுகிறது. ஆகவே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது ஆர்டிக்கிள், adjective. ஓகே, வாட் ஆர் ஆல் த ஆர்டிகல்ஸ்? 3 வார்த்தைகள், ஏ, ஆன் அண்ட் த. இந்த ஏயும் ஆனும் இன்டெஃபினட் ஆர்டிக்கல், த டெஃபினட் ஆர்டிக்கல். அதென்ன இன்டெஃபினட்? ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிப்பிட்டு சொல்லப்படுவது இல்லை. ஆ டீச்சர், ஆ ஸ்டூடெண்ட், எந்த டீச்சராகவும் இருக்கலாம், எந்த ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம். ஆ புக், எந்த ஒரு புத்தகமாகவும் இருக்கலாம். ஸோ தட் இஸ் வை indefinite article. Whereas the teacher, in the teacher, the student, in the மாணவன், the book குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. Understand? So these are all the difference between indefinite and definite article. Okay. Now we are going to distinguish between a and an. இந்த ஏயை எப்போ யூஸ் பண்ணலாம், ஆனை எப்போ யூஸ் பண்ணலாம்? ஆனை யூஸ் பண்ணுறதுக்கு வவ்வல் வார்த்தைகள் வேண்டும் என்று சொல்லுவோம். வவ்வல் வார்த்தைகள் எது? ஏ, இ, ஐ, ஓ, யு. இந்த 5 எழுத்துக்கள் மூலமாக ஆரம்பிக்கப்படுகிற வார்த்தைகள் தான் வவ்வல்ஸ். இங்கே வவ்வல் வார்த்தைகளா, வவ்வல் சவுண்டா? எழுத்துக்கள் ஆரம்பமாவது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் வவ்வல் சவுண்ட் என்பதுதான் முக்கியம். அந்த உச்சரிப்பு, அந்த ஒளிதான் முக்கியம். As an example, ஆரஞ்ச், அது எதில் ஆரம்பிக்குது? ஓவில் ஆரம்பிக்குது. அது என்ன சவுண்டு? ஓ சவுண்டு. தட் இஸ் வை an ஆரஞ்ச். அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கடுத்து ஒரு மணி என்பதுக்கு என்ன சொல்கிறோம்? அவா. அவா, HOUR, அவா. அங்கே எதை ஆரம்பிக்குது? H எழுத்து ஆரம்பிக்குது, ஆனால் சைலண்ட்டாக இருக்குது. அங்கே ஓ தான் உச்சரிக்கப்படுகிறது. தட் இஸ் வை an அவா. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, இன்னொரு வார்த்தை எடுத்துக்கிறோமே, ONE, ஒன். இது எப்படி உச்சரிக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஒன் வாசிக்கிறோம். நோ, இட் ஷுட் பி ப்ரொனவுன்ஸ்ட் லைக் திஸ், ஒன் ஒன் ஒன். அங்கே ஓ என்ற எழுத்து இருந்த போதிலும் கூட ஒன் என்று வா சவுண்டு வருவதால் அங்கு ஆன் போடக்கூடாது. 1 rupee coin, 1 rupee currency, like that. Understand? வவ்வல் உச்சரிப்பு, வவ்வல் சவுண்ட். நெக்ஸ்ட், the book, the teacher, the student. குறிப்பிட்டு அந்த மாணவர்களை, குறிப்பிட்டு அந்த ஆசிரியரை, குறிப்பிட்டு அந்த புத்தகத்தை சொல்லப்படுகிறது. ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் டிஃப்ரென்சஸ். இன்னும் கொஞ்சம் இன்னொன்று பார்ப்போமா? ஆரஞ்ச் ஓட தான் ஆரம்பமாகுது. ஆன் போடணும். பாருங்களேன், அங்கே ஒரு சேலை இருக்குது, ஆரஞ்சு கலர் சேலை. இல்லை அங்கே ஒரு பைக் இருக்குது, ஆரஞ்சு கலர் பைக்கு. அது என்ன சொல்லுவோம்?
The orange color bike. The orange color bike. ஓ வந்திருக்கு, ஆன் போடணுமா இல்லையா? நோ 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 நோ, குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆகவே அங்கு த. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஆர்டிக்கிள், ஆர்டிக்கிள், adjective, வவ்வல் உச்சரிப்பு. I hope you understand. Thank you.